गं गणपतये नमः। गणपतये नमः। வணக்கம், நான் ஸ்ரீவித்யா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாதக உறுப்பெண், அவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 49 வயது 2 மாதம் 5 நாட்கள் ஆகிறது. அவங்க பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 16/3/1972 பிறந்திருக்காங்க. பிறந்த கிழமை வியாழக்கிழமை. பிறந்த நேரம் 2 மணி AM பிறந்திருக்காங்க. பிறந்த திதி பார்த்தீங்கன்னா பிரதமை வளர்ப்பிறையில் பிறந்திருக்காங்க. நட்சத்திரம் உத்தரத்தாதி 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. ராசி மீன ராசி. லக்னம் லக்னம். லக்ன அதிபதி குரு. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்றதும், ஒரு ஆசிரியருக்கு உரிய மாதிரியான அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும், இவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி வந்துச்சு அப்படின்ற ஜாதக ரீதியாகவும், அடிக்கடி உடல் சார்ந்த வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது, அது ஏன் அப்படின்றத பற்றியும் ஜாதகத்தில் விரிவாக பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே கவர்மெண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலே குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது சூரியன். சூரியன் அப்படின்றது யாருக்கெல்லாம் தொழில் சார்ந்த வகையில் 6-10க்கு சாதகமாக பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஒன்று சூரியன் அப்படின்றது 6 மற்றும் 10ஆம் பாவத்தினை தொடர்பு கொண்டிருக்கும். அப்படின்னா இரட்டைப்படை பாவங்கள் ஏதோ ஒரு பாவத்தினை தொடர்பு கொண்டிருக்கும். அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது தான் அரசாங்கம் ரீதியாக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் இங்கே ஜாதகருக்கு 4-10 அப்படின்ற ஒரு பாவம் வலிமையாக தொடர்பு கொண்டு இருக்கு. ஆகையால் ஜாதகருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி வகுத்து விட்டது. பொதுவாக சூரியன் 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டாலே அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் எழுதி பாஸ் ஆகி ஜாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாகவே கிடைச்சிடும். அந்த மாதிரி ஜாதகருக்கு கவர்மெண்ட் ஜாப் எளிதில் கிடைத்து விட்டது. யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் அப்படின்றது 5-9 தொடர்பு கொள்ளும் பொழுது தான் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அதில் யாருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு அன்ஸ்கில்டு, ரொம்ப ஒரு வேலை இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுல நிறைய கஷ்டப்பட்டு கடைசியில் கிடைக்காமையே போயிடும். இல்லை கிடைச்சியும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒர்க்லோடு மேலே கிடைக்குன்னு பார்க்கும்பொழுது சூரியன் 8-12 தொடர்பு கொள்ளும் போது ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக எக்ஸாம் எழுதிட்டே இருப்பேன், கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வேணவே வேண்டாம்னு விட்டு போகிற மாதிரியான ஒரு ஒர்க் லோடு அப்படின்றது அதிகமாக இருக்கும். சூரியன் 8-12 தொடர்பு கொண்டால் ஜாதகருக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை அமைப்பாக இருந்துவிடும். இதில் சூரியன் அப்படின்றது 4-1-4-7-10 தொடர்பு கொள்வது ஜாதகருக்கு அரசாங்கம் சேர்ந்த உத்தியோகம் அப்படின்றதுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாகவே கருதப்படுகிறது. இதில் அதுவும் எந்த வயசுன்னு பார்க்கும்போது கரெக்டாக 32 வயசில் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த தசாபக்தியை நம்ம எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக 85ன்னு பார்க்கும்போது 13 வயசு தான். இதில் பார்க்கும்போது 30 வயசு, 31 வயசு. இங்கே பார்க்கும்போது கரெக்டாக 32 வயசுன்னு பார்க்கும்போது கேது திசை சூரிய புக்தி. அந்த புக்தி பார்த்தீங்கன்னா சூரிய புக்தி அப்படின்றத ஜாதகருக்கு ஈஸியாக வேலை அப்படின்றது கிடைத்து விட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்றது 1-4-7-10 தொடர்பு. மெயின் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கு ஜாதகருக்கு வழிவகுத்தது 4-10 அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஜாதகர் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான ஒரு வழி வகுத்து விட்டது. இதில் ஒரு ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றது 4ஆம் பாவம். இதே ஒரு கலெக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவம் மற்றும் 10ஆம் பாவத்தினை குறிக்கும். இங்கே 4ஆம் பாவம் அப்படின்ற ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. லக்ன பாவம் அப்படின்ற ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருப்பது சிறப்பு தான். லக்னபாவ சப்ளாட் ஆசிரியருக்கு குருவாக இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு லக்ன பாவம் அப்படின்றது குருவாக இருக்கும்பொழுது அந்த ஒரு ஆசிரியருக்கு உண்டான பொதுவாக ஒரு டீச்சர் ஒரு குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த தோற்றம் அப்படின்றது நமக்கு மெயினாக இருக்கும். இதே ஒரு எந்த ஒரு ஆசிரியருக்கும் எந்த ஒரு டீச்சருக்கும் லக்ன பாவம் அப்படின்றது சுக்கிரனாக இருக்கோ அவங்கள பார்க்கும்போது டீச்சர் அப்படின்றத தாண்டி கொஞ்சம் மேக்கப்பிங் சென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இயற்கையாக அதிகமாக இருக்கும். எந்த ஒரு டீச்சர்ஸ்க்கு எந்த ஒரு டீச்சர்ஸ்க்கு லக்னபாவ சப்ளாட் சுக்கிரன் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுக்கணும், தங்களை மிகைப்படுத்தி காமிக்கணும், அழகாக காமிச்சுக்கணும், வெள்ளை முடிந்த டை அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் அப்படின்ற ஒரு மதிப்பு அப்படின்றத தாண்டி கொஞ்சம் நம்மளை ஒரு அழகாக காமிச்சுக்கணும் அப்படின்ற நிலை இருக்கும். அதுவும் நல்லது தான். ஆனால் பேசிக்கலாக ஆசிரியர்னு பார்க்கும்பொழுது
ஒரு தன்னடக்கம், பெருந்தன்மையாக இருக்கிறது, ரொம்ப தற்பெருமை இல்லாமல் இருக்கிறது, பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது, எந்த ஒரு விஷயத்தையும் சாஃப்டாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுக்கு ஒரு ஆசிரியருக்கு லக்னபாவம் குருவாக இருக்கும்பொழுது அந்த ஆசிரியருக்குண்டான அந்த கலை, அந்த நம்ம இப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த வழி நடத்தக்கூடிய திறன்கள் அப்படின்றத பிரமாதமாக இருக்கும். அதுவும் லக்னபாவ சப்ளாட் குருவாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கும். யாவொருத்தங்க தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சு, எந்த ஒரு மாணவர்கள் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்கள ஈஸியாக மன்னிச்சு அவங்க தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து திருத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் லக்னபாவம் குருவாக இருக்கும் பொழுது. அதுவே ஜாதகருக்கு லக்னபாவம் குருவாக இருந்து அதுவே 4ஆம் பாவத்துக்கு சப்ளாட் இருக்குது, ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கிறது. இதில் 4ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாகவே, அதாவது ஆசிரியர்கள் அப்படின்றதுல நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அன்பாக இருப்பாங்க, யாரையும் அடிக்க மாட்டாங்க, ஆனால் பசங்க கலாய்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி. அது பார்த்தீங்கன்னா லக்னபாவம் அப்படின்றது வெறும் 4ஆம் பாவம் அப்படின்றது 5, 9 தொடர்பு கொள்ளும்பொழுது இவங்க அன்பாக இருப்பாங்க, பசங்களே கலாய்ப்பாங்க, பெரியளவுக்கு ஒரு மதிப்பு அப்படின்றது இருக்காது, கிளாஸை சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது 1, 3, 7, 10 தொடர்பு கொள்ளும் பொழுது இவங்க பார்த்தீங்கன்னா கிளாஸில் எல்லா மாணவர்களையும் அன்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பேச்சு கேட்பாங்க, அவங்க கண்ட்ரோல்லே இருப்பாங்க. ஆனால் ஒரு அதிகாரம் இருக்காது, ஒரு பாசமான ஒரு உறவுமுறை. இவங்க நல்ல டீச்சர்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணாலும் எனக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 4ஆம் பாவம் 11ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு இடையிலான உறவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்கும். எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஆசிரியராக ஜாதகர் இருப்பார்கள். இதுவே 4ஆம் பாவம் அப்படின்றது 6, 10 அப்படின்ற பாவத்தெல்லாம் தொடர்பு கொள்கிறதோ அவங்க அந்த வெளியில அந்த என்ட்ரன்ஸ்ல வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. 4ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், இந்த 4ஆம் பாவம் எந்த ஒரு ஆசிரியருக்கு 4, 6, 10 அப்படின்ற பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அவங்ககிட்ட அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்படியே இவங்க சப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணியாவது நம்ம பாஸ் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பயம், இவங்க அடியெலாம் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஜாதகருக்கு. இதில் பேசிக்கலாக யார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்க ரொம்ப அடிச்சுட்டு அதனால கம்ப்ளைண்ட்டு, ரொம்ப கெட்ட பேர் இதெல்லாம் யாருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசிரியருக்கு 4ஆம் பாவம் அப்படின்றது 8 பண்ணுற தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை போய் சந்திக்கிற வேண்டிய ஒரு நிலை அப்படின்றது ஏற்படும். இதில் 4ஆம் பாவம் அப்படின்றது பொதுவாகவே ஜாதகருக்கு இந்த இடத்துல 1, 3, 7, 9 தொடர்பு கொள்ளும் சிறப்பான அமைப்பு. இந்த ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசிரியராக இருப்பாங்க, எல்லாரையும் ஒரே நோக்கில் பார்ப்பாங்க, பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்க. 7ஆம் பாவம் வந்தால் 6ஆம் பாவம் வந்தால் பார்ப்பாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற ஸ்கில் கம்மியாக இருக்கும். இப்போ 6ஆம் பாவம் 4ஆம் பாவம் அப்படின்றது 6, 10 தொடர்பு கொள்ளும்பொழுது ஒரு ஆசிரியர்கிட்ட போய் ஒரு குழந்தையை ஒப்படைக்கிறீங்கன்னா அவங்க ரொம்ப படிக்கவே மாட்டாங்க, ரொம்ப முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களையும் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் வாங்க வைப்பேன் சென்டம், இல்லைன்னா அவ்வளோதான், இந்த வேலையை விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு என் கிளாஸில் படிக்கிற மாணவர்கள் அப்படின்னா அதில் நான் போதுமான லெவலுக்கு 95% ஆஃப் நான் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சென்டம் தான் வாங்க வைப்பேன். பாஸ் அப்படின்றது எனக்கு தேவையில்லை, சென்டம் அப்படி தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் அப்படின்றது ஜாதகருக்கு சேலஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் சாதிக்கிறது அப்படின்றது மாணவர்கள் ரீதியாக சொல்லி கொடுத்து சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும். 3, 9 இருப்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சேலஞ்சிங் இருக்காது. ஆனால் இவங்க ஒரு ஆசிரியர்னு இருக்கும்பொழுது அவங்க சப்ஜெக்டில் எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 9ஆம் பாவம் வரும்பொழுது ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படின்றது சற்று குறைவாகவே இருக்கும். அதே மாதிரி ஜாதகருக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் ரொம்ப பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அந்த கரெக்டாக அந்த என்ன லைனோ அந்த ஸ்டேஜில் இருந்தே எல்லா வேலையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு குரு அப்படின்றது 4ஆம் பாவத்துக்கு சப்ளடாக வந்து இந்த 1, 7 தொடர்பு கொள்வது பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்கும் அந்த மாணவருக்கும் இடையே அந்த உறவு அப்படின்றது நல்லாவே இருக்கும். அதாவது நல்லா ஒரு ரொம்ப வந்து இவங்களாம் ஒரு ஆசிரியரா திட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எல்லா விஷயம் எடுத்து சொல்லி சரி பரவாயில்ல இவ்வளோ சொல்கிறாங்களே கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த
உணர்வு சார்ந்த ரீதியாக ஓகே அப்படின்னு மாதிரி போயிடுவாங்க. இதில் பார்க்கும்பொழுது இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது எந்த ஒரு ஆசிரியருக்கு எல்லாம் 6, 8லாம் தொடர்பு கொள்கிறதோ அவங்க தான் அதிகமாக பசங்களை அடிச்சுட்டு தேவையில்லாமல் பேரண்ட்ஸ் கிட்ட திட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் ஜாதகருக்கு இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது லக்ன பாவத்திலையும் தொடர்பு கொண்டு இருப்பதால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. 7ஆம் பாவம் கூட இருக்கிறதால தேவையில்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு இருக்காது. பொதுவாக அந்த 4ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்ட ஆசிரியர்கள்கிட்ட எல்லாம் பசங்க பேரண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அவங்க அடங்கலையா, நீங்கள் அடித்து திருத்துங்க, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அந்த முழு ஃப்ரீடம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஜாதகரும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க யாரையும் அடிக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அன்பாக திருத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்க்கும்பொழுது 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு கொண்ட ஆசிரியர்களுக்கு அந்த பட்ட பெயர் வைக்கிறது, அந்த கிண்டல் பண்ணி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுவும் குரு அப்படின்றது கிட்ட போகும்போது இந்த மாதிரி இருக்கும். குருவும் 4ஆம் பாவத்துக்கு சபலம் சிறப்பான ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் பாவம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் அப்படின்றதுக்கு மெயினாக இம்பார்ட்டனாக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக ஒரு ஆசிரியர்கள்னு பார்க்கும்பொழுது 3ஆம் பாவம் எந்த ஒரு ஆசிரியர்களுக்கு கெட்டு போதோ 8 மன்ற தொடர்பு கொள்கிறதோ அவங்கள பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் திட்டுறது, பின்னாடி போய் ஏதாவது பண்ணுறது, அவங்கள பற்றி 1க்கு 2 போட்டு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். டீச்சர்ஸ்குள்ள இயற்கையாக இயல்பாகவே 3ஆம் பாவம் கெட்டு போகும்போது அவங்கள பற்றி பின்னாடி பேசக்கூடிய ஒரு குணங்கள், கிண்டல் பண்ணுறது, கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அது டீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதில் 3ஆம் பாவம் அப்படின்றது இவங்களுக்கு 8ஆம் பாவம் தொடர்பு கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் 2, 8, 11 பெரிய அளவுக்கு இருக்காது. காமனாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் 2, 8 தொடர்பு கொள்வது ஒரு சின்ன பின்னடைவே இருக்கும். இதுவே இவங்களுக்கு ஒற்றைப்படை அப்படின்னு தொடர்பு கொண்டு இருக்கும் பட்சத்தில் இவங்களை பற்றி யார் பசங்க கிண்டல் பண்ணாலும் ஏன் அவங்கள பற்றி கலாய்க்கிறீங்க, அவங்க எவ்வளோ நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒற்றைப்படை பாவம் இருக்கும்பொழுது 8 பாடாக தொடர்பு கொள்ளும்பொழுது தான் 3ஆம் பாவம் அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லதாக சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நல்லவங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் 3ஆம் பாவம் அப்படின்றது 2, 8, 11 தொடர்பு கொண்டு இருப்பது. இந்த 8ஆம் பாவம் இருந்தாலும் 2ஆம் பாவம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிவிடும். 8ஆம் பாவம் அப்படின்றது இந்த இடத்துல வளர விடாது. ஆனால் லக்ன பாவம் அப்படின்றது 7ஆம் பாவம் இருக்கிறதா பெரிய அளவுக்கு இந்த இடத்துல 8ஆம் பாவம் அப்படின்னு வளராது. ஆனால் ஜாதகருடைய அந்த ஆசிரியர் உண்டான அந்த குணநலங்கள் பார்க்கும்போது என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாகவே இருக்கும். லக்னபாவ சப்ளாட புதன் வந்துருச்சு. லக்னபாவத்துக்கு மட்டும் இல்லாமல் 4ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கும் வந்ததால் சிறப்பான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அகம் சார்ந்த தொழில் நம்ம பார்க்கும்பொழுது அகத்திற்கு ஒற்றைப்படை பாவங்களுடைய குடிப்பனை அப்படின்றது அவசியமாக கருதப்படுகிறது. புறம் சார்ந்த இது பார்க்கும்போது கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத புறம் சார்ந்து பார்க்கும்பொழுது கலெக்டர், அந்த நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகள், கலெக்டர், பெரிய மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக 6ஆம் பாவம் 10ஆம் பாவமும் 10ஆம் பாவத்தினையும் தொடர்பு கொள்ள வேண்டும் நிர்வாகம் சார்ந்த வகையில். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர்களுக்கு அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அகம் சார்ந்த தொழில் அப்படின்னு இருக்கிறதால 4ஆம் பாவம் அப்படின்றது 3, 9 தொடர்பு கொண்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் மாத சம்பளம்னு பார்க்கும்பொழுது 6ஆம் பாவம் மட்டும் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும். 6ஆம் பாவம் அப்படின்றது 6 பண தொடர்பு கொண்டிருப்பது சற்று அதிகமாக வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் கம்மியான சம்பளம் கொடுக்குற மாதிரி. எப்பவும் பொதுவாகவே ஆசிரியர் தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க அதிகமான வேலை அப்படின்றத செய்ய வேண்டியது இருக்கும். அதில் கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ஒர்க் ஓவர்லோட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 6ஆம் பாவம் வீக்கானாலே மாத சம்பளம், மாத வருமானம் இது சார்ந்த வகையில் அதிகமாக வேலை வாங்கிட்டு கம்மியாக சம்பளம் வாங்குற மாதிரியான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. இதில் ஜாதகருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருவதற்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்படி குறிக்கக்கூடிய பாவம் சுக்கிரன் அப்படின்றது 8ஆம் பாவத்தினை தொடர்பு கொண்டு இருப்பதால் தான் 2, 8, 11 தொடர்பு கொண்டு இருக்கு. 2, 8 தொடர்பு கொண்டு அதுக்கு தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருவதற்கு வழிவகுத்து விட்டு 4ஆம் பாவம் பார்க்கும்பொழுது ஒற்றைப்படை பாவம் தான். சுக்கிரன் அப்படின்றது வீக்கான தைராய்டு வந்து ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி போகாது, ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு சமசப்தமாக இருப்பதால் 2, 8ன்னு சொல்லிட்டு ஒரு சமசப்தம் இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு இருக்கிற மாதிரி ஆயிடும். இதற்கு அடுத்தபடியாக அடிக்கடி உடம்பு சரியில்லை, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்கும்பொழுது 6ஆம் பாவம் அப்படின்றது கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. அதே மாதிரி 11ஆம் பாவம் வீக் ஆயிடுச்சு. பொதுவாகவே 5 மற்றும் 11ஆம் பாவம் இதில் எந்த 11ஆம் பாவம் அப்படின்றது 8ஆம் பாவம் தொடர்பு கொண்டால இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சற்று குறைவாக இருந்துவிடும். இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது வீக்காக இருக்கிறதால தான் ஜாதகருக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்து அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுகிறது. ஆனால் லக்னபாவம் அப்படின்றது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிலை ஏற்படாது. நோய் 6ஆம் பாவம் அப்படின்றது 6ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால சின்ன சின்ன பிரச்சனைகள் அது வந்து சரியாகக்கூடிய நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அங்கே 6ஆம் பாவம் அப்படின்றது 6-12 தொடர்பு கொள்வது லைட்டாக அந்த நோய் இது சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவமும் கொஞ்சம் 2-8 அப்படின்ற பாவத்தை தொடர்பு கொண்டிருப்பது வீக்காகவே கருதப்படுகிறது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதால் பச்சை காய்கறிகள், இயற்கை சார்ந்த உணவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கும் பொழுது, அதிகமாக கீரை இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்றது உருவாவதற்குரிய வழிவகுக்கும் விதமாகவே அமைகிறது. இந்த இடத்துல 11ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை மட்டும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சார்ந்த வகையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருந்திருக்காது. இதற்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் சின்ன ஒரு பின்னடைவே கருதப்படுகிறது. இப்போ இவங்க ஆசிரியர் இவங்க எல்லா பசங்களும் படிக்க வைக்கிறாங்க. இப்போ இவங்க பசங்க எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, என் பசங்களுடைய ஜாதகம் என் பசங்களை சமுதாயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ பசங்கன்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே 5ஆம் பாவத்தை குறிக்கும். 5ஆம் பாவம் ஜாதகருக்கு 1, 4, 7, 10 தொடர்பு கொள்ளும். பொதுவாகவே 5ஆம் பாவம் எந்த ஒரு பெற்றோருக்கு 4, 10 தொடர்பு கொள்கிறதோ அவங்க பசங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. பொதுவாக எப்போவுமே யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தப்பிச்சு போயிடலாம். ஆனால் ஆசிரியரோட பசங்க மட்டும் எந்த ஒரு விஷயம் தப்பிக்க முடியாது. ஏன்னா காலைல எழுந்துக்கணும், படிக்கணும் அப்படின்ற மாதிரி மற்ற பசங்க கிட்ட எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் பசங்க கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியும் ஜாதகருக்கு இந்த 5ஆம் பாவம் 4, 10 இருக்கிற ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படின்றது மற்ற பசங்களை விட பசங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஆனால் பசங்களை படித்து முன்னேற்றி நல்ல சமூகத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய நபர்களாக உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஜாதகருக்கு 5ஆம் பாவ ரீதியாக பிரமாதமாகவே இருக்கிறது. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.